நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒன்று நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அது நம்மளுக்கு சக்ஸஸ் ஆச்சு. ரெண்டாவது நிஃப்டி நம்மளுக்கு எக்ஸ்பைரி டே இன்னைக்கு. ஸோ அது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட் வேஸில் தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு அதுவும் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. மார்னிங் ஓப்பன் ஆனதுமே ஒரு பெரிய ஒரு வால்யூமே கிடையாது. நான் மார்னிங் நம்மளோட யூடியூப் லைவ் கூட நேரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி நீங்கள் இன்றைக்கி ஜாயின் ஆகல அப்படின்னா டுமாரோவில் வந்து ஜாயின் ஆக. நம்மளோட ட்ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு 100 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் எப்போ கேப்சர் பண்ணுற மாதிரி தான் நம்ம ட்ரேடே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உண்மையாலுமே உங்களுக்கு ட்ரேடை பற்றி தெரிஞ்சிருக்கு, நான் ஒரு நல்ல ட்ரேடராக இருக்கேன், பட் எனக்கு எமோஷனலாக கண்ட்ரோல்லாம் பண்ண தெரில அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த லைவ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்ட்ரிஸ் எடுக்கிறது கொஞ்சம் டிலே ஆகிட்டு நம்மளுக்கு யூடியூப்லேயே வந்து அப்லோட் ஆகும். மேபி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு எப்படி எல்லாம் ட்ராப் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஸோ நம்மளோட யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சி நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறுறதுக்கான சான்ஸ் வந்து ஹை பாசிபிள் உண்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நிஃப்டி நம்ம நெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணுற ஆல்ரெடி சொன்னது தான் 24,800 தான் நம்மளுக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் குரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னோம். ஸோ அந்த லெவலை நோக்கி தான் நிஃப்டி போயிட்டுருக்கு. பட் இன்றைக்கி வந்து டே வந்து சைட்வேஸாக தான் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நாளைக்கு எனக்கு என்ன சொல்லியிருக்கு நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நிஃப்டி நம்மளுக்கு எக்ஸாக்டாக இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,245 வந்து எனக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் கொஞ்சம் க்ரூஷியலான லெவல் தான். இந்த லெவலை ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு இந்த லெவல் பார்த்துக்கங்க கொஞ்சம் 24,214 அதாவது 200 நம்ம ஆல்ரெடி சொன்ன க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் தான். நாளைக்கு இந்த லெவல்ஸ்க்கு மேலே உங்களுக்கு எங்கேயாவது ஓப்பன் ஆகுது, 200க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா நான் எதிர்பார்க்குறது நியூட்ரல் ஆர் கேப் அப், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எதிர்பார்க்குறேன். அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே நியூட்ரல் ஆர் கேப் அப் கேப் டவுன் எனக்கு இதுக்குள்ளே அப்படியே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நம்ம மூணுமே எதிர்பார்க்கலாம். நம்மளுக்கு ஓப்பனிங் இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, ஒன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து உங்களுக்கு நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கணும். எங்கே 24,200க்குள்ளே இந்த லெவலுக்குள்ளே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக டேவோட ஹையை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது 200 எடுத்துச்சுன்னா 360 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அங்கேருந்து உங்களுக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய லெவல் என்ன தெரியுமா? 500 பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 24,800 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஷார்ட் டர்ம் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குறது அப் ட்ரெண்டுக்கு. இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த லெவலை எனக்கு உடைக்குது அப்படின்னா நான் டக்குன்னு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் வந்து 24,100. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 24,100 இஸ் ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் நம்மளுக்கு 100 தான். ஆனால் இந்த 100 பிரேக் பண்ணால் நம்மளோட ஆட்டமே அது வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு 23,850 வந்து ரீச் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பை கிரியேட் ஆகணும்னா 23,850 வந்து கிரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது தான் நான் ஒரு 2 to 3 டேஸாக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே நம்மளுக்கு இங்கே வந்தால் மட்டும் தான் பெரிய பைக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நாங்கள் வரதான் பார்ப்போம், வந்தால் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அங்கேருந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி வரலன்னா நெக்ஸ்ட்டு வந்து 500 வரைக்கும் போகும். 500 போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கே வருமா வராதாங்கிறத நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இன்ட்ராடே செட்டப்பில் இதுதான் நம்மளுக்கு கிளியர். ஒன்ஸ் நான் இந்த லெவல்ஸ்க்கு மேலே எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப நான் இந்த லெவல்ஸ்க்குள்ள ட்ரேடே பண்ண மாட்டேன். இந்த லெவல்ஸ் எனக்கு எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ நான் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு 100 வந்து என்னோட டார்கெட்டாக வந்து நான் நிஃப்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் எனக்கு 100 எனக்கு நிஃப்டி பிரேக் பண்ணுது அப்படின்னா 982 வந்து நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நான் டவுன் ட்ரெண்டில் இன்ட்ராடேயில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இப்போ அப் ட்ரெண்ட்னா நான் இந்த லெவலில் எக்ஸாக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். நிஃப்டி இந்த ரேஞ்சை எனக்கு பிரேக் பண்ணதுன்னா அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் அதுக்கு முன்னாடியே எனக்கு இதுக்குள்ளே கிடச்சிருக்கணும். ஸோ அப்படி கிடச்சினா நான் இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக வந்து 24,360 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் எனக்கு அதை பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,383. அதுக்கப்புறம் 435 வரைக்கும் ஒரு டார்கெட் மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த 500 லெவல் டார்கெட் தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய லெவல்ஸ். சரிங்களா? இதே சேம் கான்செப்டை தான், சேம் என்னோடய ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூடியூப்லேயே உங்களுக்கு இப்போ வந்து நம்மளால் வந்து இன்ட்ராக்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கான்செப்ட்லாம் புரியணும். ரெண்டாவது எனக்கு தேவை நீங்கள் அந்த சார்ட்டை வந்து பார்க்கணும் பேஷியன்ஸாக. ஸோ இந்த எந்த லெவலுக்கு எனக்கு அது பேஷியன்ஸாக வருதோ அதை பேஸ் பண்ணால் நான் நெக்ஸ்ட் இன்ட்ராக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு மெம்பர்ஸ் வந்தால் மட்டும் தான் இன்ட்ராக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுல யூஸ் இருக்கும். 1 or 2 மெம்பர்ஸ் வச்சு இன்ட்ராக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுல யூஸ் கிடையாது. பட் நம்மளோட என்ட்ரிஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுப்போம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். பெரிய எஸ்எல்லாம் கிடையாது, ஸ்மால் எஸ்எல் மட்டும் தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம கொடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா எஸ்எல் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அடிக்கவே இல்லை. அந்த பாயிண்ட்டில் வந்து கடைசி வரைக்கும் அடிக்கவே இல்லை. நானாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ரெண்டாவது நான் ட்ரைலிங் மூவ் பண்ணேன். காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட் ஆயாச்சு. அது ஒன்று மட்டும் தான் நம்ம பண்ணோம். வேறு எந்த ட்ரேடுமே நம்மளுக்கு இன்றைக்கி வந்து கிடைக்கவே இல்லை. ஏன்னா நம்ம சைட் வேஸில் நம்ம மார்னிங்கே வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட்டில் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு போட்டுது. ஸோ இன்றைக்கி சைட் வேஸாக இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ நம்மளுக்கு ஃபுல் டேவும் ஹோல் டேவும் சைட் வேஸ் தான். ஸோ ஃபுல்லாக டேக்கே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் நாளைக்கு யூடியூப் லைவ்லாம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களோட
ட்ரேடிங் லைஃப் ஜேர்னியை வந்து இனிமேல் டே பை டே வந்து பெட்டராக இருக்கிறதுக்காக நான் எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. I am not a SEBI registered advisor. This video from free education purpose only. ஸோ மேலும் நம்மளோட வீடியோ பார்க்கணும்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.